வணக்கம் நண்பர்களே. நாங்கள் இன்று பார்க்க போவது கடைசியான போட்டி. இலங்கை அணிக்கு நெதர்லாந்துடன் ஜூன் 17ஆம் தேதி நடக்கப் போகும் போட்டி. நான் சொல்லும் இந்த 11 பேர் விளையாடினால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய கணிப்பு. இதில் முதலில் 3 பேருக்கு நான் ஓய்வை கொடுக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். தீக்ஷண, பத்ரன, குஷால் மெண்டிஸ். இவர்கள் மூவருக்கு பதிலாக தீக்ஷணைக்கு பதிலாக டில்ஷான் மதுசங்கவும், பத்ரனைக்கு பதிலாக சமீரவும், குஷால் மெண்டிஸுக்கு பதிலாக விக்கெட் கீப்பிங்கில் சதீர சமரவிக்கவும் வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அணியின் வெற்றிக்கு என்பது என்னுடைய நம்பிக்கை. இதில் நான் சொல்லும் 11 பேரில் முதலாவதாக பத்தும் நிசங்கவும், இரண்டாவதாக கமிந்து மெண்டிஸும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்தால் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனில் மிகவும் சிறப்பாக இருக்கும். 1 டவுன் பேட்ஸ்மேனாக டிடிஎஸ் தனஞ்சய டி சில்வாவும், 2 டவுன் பேட்ஸ்மேனாக சரித் அசலங்கவும், 5ஆவதாக சதீர சமரவிக்ரவும், 6ஆவதாக எங்களுடைய கேப்டன் ஹசரங்கவும், 7ஆவதாக சாணக்கவை வந்தால் நன்றாக இருக்கும். 8ஆவதாக மேத்யூஸ் வந்தால் நன்றாக இருக்கும். மேத்யூஸ் 7ஆவது வராமல் 8ஆவது வந்தால் சிறப்பாக இருக்கும். 9ஆவதாக சமீரவும், 10ஆவதாக டில்ஷான் மதுசங்கவும், 11ஆவதாக நுவான் துஷாராவும் விளையாடினால் இலங்கை அணிக்கு 5 வேகப்பந்து வீச்சாளர்கள் கிடைப்பார்கள், 3 ஸ்பின் போலர்ஸ் கிடைப்பார்கள். 8 பந்து வீச்சு ஆப்ஷன்கள் இலங்கை அணிக்கு உள்ளது, கேப்டன் ஹசரங்கவுக்கு உள்ளது. இதில் 3 ஸ்பின்னர்ஸாக தனஞ்சய டி சில்வாவும், சரித் அசலங்கவும், வனிந்து ஹசரங்கவும் இருக்கின்றார்கள். ஃபாஸ்ட் போலர்ஸாக சாணக்க, மேத்யூஸ், சமீர, டில்ஷான் மதுசங்க, துஷார 8 பந்து வீச்சாளர்கள் உள்ளார்கள். நான் சொன்ன 11 பேர் விளையாடினால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை அணி ஜூன் 17ஆம் தேதி எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரப் போகிறார்கள், வெற்றிக்கு என்ன வழியை அவர்கள் செய்ய போகிறார்கள், அணியில் என்ன மாற்றங்களை அவர்கள் செய்ய போகிறார்கள் என்பதை நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். குட் லக் ஸ்ரீலங்கா.